Welcome to Aditya Maths for Self-Learning, 10th Standard. Hi children, Chapter 1, Example 1.1. If A is equal to 1, 3, 5 and B is equal to 2, 3, then first subdivision, find A cross B and B cross A. Second subdivision, is A cross B is equal to B cross A? If not, why? Third subdivision, show that n of A cross B is equal to n of B cross A is equal to n of A cross n of B. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன செட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஸோ செட்டு ஏ, இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 எலமெண்ட், 1 3 5. அப்புறம் செட்டு பி கொடுத்துருக்காங்க, இதுல 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, 2, 3. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்குறாங்க? A cross B find out பண்ண சொல்றாங்க. So A cross B is equal to, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செட் A எழுதணும். 1, 3, 5 cross, then set B 2, 3. ஓகேவா? இப்போ இதோட இத கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். So open the bracket, first element of the first set to first element of the second set. அப்ப அது ஆர்டர்ட் பேஸா வரும். இந்த A cross B ல இருக்க எலிமெண்ட் எல்லாம் ஆர்டர்ட் பேஸா வரும். இப்போ 1, 2 ஃபர்ஸ்ட் பேர். அடுத்து 1, 3 second element, then 3, 2 அடுத்து 3, 3 next 5, 2 அடுத்த எலிமெண்ட் என்ன? 5, 3. ஓகேவா? இதுதான் என்ன? A cross B. அடுத்து இன்னொன்னு கேக்குறாங்க, B cross A. B cross A find out பண்றதுக்கு first set B எழுதணும். set B என்ன? 2, 3 into set A element. next 1, 3, 5. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா ஓபன் த பிராக்கெட் 2, 1. அப்ப செட் B கிராஸ் A ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் பேர்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். 2, 1. அப்ப ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆர் எலிமெண்ட் ஆஃப் B, செகண்ட் கோஆர்டினேட் ஆர் எலிமெண்ட் ஆஃப் A. இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 2, 3. நெக்ஸ்ட் 2, 5. அடுத்த எலிமெண்ட் 3, 1. நெக்ஸ்ட் 3, 3. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 3, 5. ஓகேவா? க்ளோஸ் த பிராக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் முடிஞ்சிடுது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ சப்டிவிஷன் 2, இதுல என்ன கேக்குறாங்க? A cross B, B cross A இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? A cross B யும் B cross A யும். வேணா நம்ம இதை ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். A cross B ய ஈக்குவேஷன் 1 இப்படி எடுத்துக்கோங்க. B cross A வை ஈக்குவேஷன் 2 இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி பாரு. இதுல 1, 2 இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னதான், இந்த ஆர்டர்ட் பேர்ஸ்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்டா இருக்கும், செகண்ட் கோஆர்டினேட் செகண்ட் செட்டோட எலிமெண்டா இருக்கும். இப்போ நான் 1, 2 எடுத்தேன்னா 1 belong to A, 2 belong to B. இப்போ இந்த எலிமெண்ட் 1, 2 B cross A ல இருக்கான்னு பாரு. இல்ல. ஆனா 2, 1 இருக்கு. பட் 1, 2வும் 2, 1 நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 2 வந்து B யோட எலிமெண்ட், 1 வந்து A வோட எலிமெண்ட். அப்ப 1, 2 not equal to 2, 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்களேன்.
1, 3. This is not equal to 3, 1. இல்லையா இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஈக்குவல் கிடையாது. 1, 2 not equal to 2, 1. இதே மாதிரி எல்லா எலமெண்ட்டுமே இதுக்கு இது ஈக்குவலா இல்ல. அதனால from 1 and 2 we can conclude that A cross B is not equal to B cross A அப்படின்னு சொல்லிடலாம் ரீசனோட. ஓகேவா? இப்ப ரீசன் எப்படி சொல்லலாம் பாரு. as 1, 2 not equal to 2, 1 and 1, 3 not equal to 3, 1. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் சொல்லலாம். அப்ப எக்ஸெட்ரா. ஓகேவா? So therefore from equation 1 and 2 we conclude that என்ன கன்க்ளூட் பண்ணலாம் நம்ம? A cross B is not equal to B cross A. ஓகேவா? இப்ப செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருது. இப்ப தேர்ட் சப்டிவிஷன் நான் இங்க செஞ்சு காமிக்கிறேன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. சப்டிவிஷன் 3. n of A cross B, n of B cross A. ஆல்ரெடி நம்ம A cross B யும் B cross A வும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப n of A cross B னா A cross B ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட். அப்ப கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் A cross B 6. அதுதான் இங்க எழுத போறோம். n of A cross B is equal to 6. Similarly, B cross A. இதுல இருக்கிற number of element. அதுவும் 6 தான். n of B cross A is equal to 6. இப்ப இதை நம்ம find out பண்ணணும். n of A cross n of B. n of A into n of B. So, number of element of set A. Set A ல எத்தனை element இருக்கு? 1, 2, 3. Set B ல 2 element இருக்கு. n of A 3 into n of B 2. So 3 into 2 6. இப்போ என்ன சொல்லிடலாம்? n of A cross B equal to n of B cross A is equal to n of A cross n of B. So third result is also proved. Therefore n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. Okay, hence it is proved. Thank you. Thanks for your support. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்க மேத்ஸ் வீடியோஸை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.